இந்த பெருநாளுடைய தினத்திலே தக்பீர் சொல்லும் பொழுது ஒரு சந்தோஷம், அதை கேட்கும் பொழுது ஒரு சந்தோஷம். ஒரு புதிய உடுப்பு உடுக்க வேண்டும், உணவு நல்ல அத்தர் பூச வேண்டும், நல்ல மனமாக இருக்க வேண்டும், சந்தோஷம் வருதா இல்லையா? நாங்கள் செய்த அமல்களில் 3 அமல்கள் இருக்கிறது. இந்த 3 அமலை அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் மீசானில் வைக்க மாட்டார். 30 நாள் எப்படி அப்பா நோம்பு பிடிக்கிறது? சபர் இல்லாட்டி 30 நாள் நோம்பு பிடிக்கிறது. 30 நாள் இரவு தொழுகிறதா? 27க்கு மட்டும் தௌபா போதும். 27 பள்ளியை பார்த்தா அடுத்த பள்ளி வாங்கணும்னு சிந்தனை வந்து, தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு சோதனை வந்துட்டு, பிள்ளை மரணிக்கிறது சோதனை, சொத்துகள் இல்லாம போறது சோதனை, நோய் வாரது சோதனை. இன்னைக்கு யாரை பார்த்தாலும் ஒரு சோதனையில மாட்டிதான் இருக்கிறார். அனுவளவு நன்மையுடைய கூலிய இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கண்டுகொள்வோம். இதே போல அல்லாஹ் அதற்கு அடுத்த ஆயத்திலே அணுவளவு கெடுதி செய்தோம். அந்த அணுவளவு கெடுதி இருக்கிறே, அவைகளை போக்குவதற்கு தான் இஸ்திக்ஃபாரும் தௌபாவும். அணுவளவு கெடுதி செய்திருந்தாலும் அந்த கெடுதியை போக்குவதற்கு தான் அல்லாஹ் இஸ்திக்ஃபாரையும் தௌபாவையும் அல்லாஹ் தந்திருக்கிறார். நாம் செய்த அமல்கள், பிடித்த நோன்புகளுக்கு அல்லாஹ் உலகத்திலே தந்து விட்டானா கூலிய? உலகத்துல நல்லா சாப்பிடுறோம், அல்லாஹ் பரக்கத்தா பணம் தாரான், எங்களோட வீடு குடும்பம் இவைகள் அல்ல. இது அல்லாஹ் முஸ்லிமுக்கும் கொடுக்கிறார், காஃபிருக்கும் கொடுத்திருக்கிறார். நோன்பு பிடித்தவர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். நோன்பு பிடிக்காதவர்கள் எங்களை விட செல்வத்தில் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். நாங்கள் தவறுதலாக விளங்கிவிடக் கூடாது. நோன்பு அமல் இதற்கு அல்லாஹ் உலகத்தில் கூலி தந்து விட்டான் இல்லை. இந்த துனியாவை அல்லாஹ் விரும்பியவர்களுக்கும் கொடுப்பான், விரும்பாதவர்களுக்கும் கொடுப்பான். அமல் செய்தவர்களுக்கும் கொடுப்பான், அமல் செய்யாதவர்களுக்கும் அல்லாஹ் கொடுப்பான். ஆனால் சகோதரர்களே, அமல் செய்தவர்களுக்கு, நோன்பு முடித்தவர்கள், கியாமுல் லைல் தொழுதவர்கள், தஹஜ்ஜுத் தொழுதவர்கள் என்றால் நோம்புடைய மாதம் ஒரு சபராக இபாதத் செய்யக்கூடிய மாதம். அதுவும் இஹ்லாஸ் ஆக. உலகத்தில் பலதரப்பட்ட அமல்கள் இருக்கிறது, பலதரப்பட்ட அமல்கள் இருக்கிறது, பல வகையான அமல்கள் இருக்கிறது. ஒருவர் ஒரு அமலை செய்கிறார் என்றால் அந்த அமல் இஹ்லாஸான அமலாக இருக்க வேண்டும். இஹ்லாஸ் என்றால் என்ன? அதனுடைய நோக்கம் அல்லாஹ்வை அடைவது மாத்திரம்தான். எவ்வாறு நோன்பு? நோன்பு பிடித்தவர்களுக்கும் நோன்பு பிடிக்காதவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்றுமே விளங்க. இஃப்தாருடைய நேரம், இஃப்தாருடைய மஜ்லிஸிலே எல்லோருமே உட்கார்ந்திருப்பார்கள். ஆனால் யார் நோன்பு பிடித்தது, யார் நோன்பு பிடிக்காதது யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இதுதான் இஹ்லாஸ். பள்ளி கட்டுவதாக இருந்தாலும் சரி, சதகா கொடுப்பதாக இருந்தாலும் சரி, பயான் செய்வதாக இருந்தாலும் சரி, நீங்கள் எது செய்வதாக இருந்தாலும் சரி, இஹ்லாஸ் மிக அவசியம். அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யும் பொழுது அதில் பெயர், புகழ், பெருமை, மக்களுடைய புகழ், இகழ் எதுவும் அதில் தேவைப்படாது. அவர் புகழ்கிறார், அல்ஹம்துலில்லாஹ், நல்ல ஏசுறார், பரவாயில்லை. எப்பொழுது இகழும் புகழும் சமமாக இருக்குமோ அதுதான் இஹ்லாஸ். மக்களுக்காக அல்ல. நோம்பு பிடிக்கிறீங்க, நோம்பு பிடிச்சீங்க, மக்கள் புகழ்றாங்க, தேவையில்லை. மக்கள் ஏசுறாங்க, அதுவும் தேவையில்லை. கண்ணியமிக்க சகோதரர்களே, 3 அமல்கள் இருக்கிறது. நாங்கள் செய்த அமல்களில் 3 அமல்கள் இருக்கிறது. இந்த 3 அமலை அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் மீசானில் வைக்க மாட்டார். மீசான்ல இருக்கக்கூடிய எல்லா அமல்களும், எங்களோட தொழுகைய மீசான் அல்லாஹ் போட்டு நிற்பான், எங்களோட சதக்காவை அல்லாஹ் மீசான்ல போட்டு நிற்பான். எவ்வளவு உங்களோட சதக்காவுடைய வேல்யூ, எங்களோட தராவீஹ் அல்லாஹ் மீசான்ல போட்டு அல்லாஹ் நிற்பான். சூரத்துல் காரிஆவில் அல்லாஹ் சொல்லிட்டான், அல் காரிஆ மல் காரிஆ வமா அத்ராக மல் காரிஆ.
يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالعهن المنفوش هاوية. அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் ஒரு நிகழ்வே வைத்திருக்கிறார். என்ன நிகழ்வு? மீசான்ல நாம் உலகத்துல செய்த அமல்களை போட்டு நிறுக்கிறது. فَمَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ, யாருடைய மீசான் பாரமாகுமோ, அமலால பாரமாயிட்டு மீசான், அவர் சந்தோஷமான வாழ்வை அடைவார். وَمَنْ خَفَّتْ مَوَازِينُهُ, யாருடைய மீசான் பாரமாகவில்லையோ, மீசான்ல அமல போட்டா போதா இல்ல, அவர் போற இடம்தான் ஹாவியா என்ற நரகம். ஆனால் சகோதரர்களே, 3 அமல்கள் அல்லாஹ் மீசான்ல போடவே மாட்டார். ஏன்? அதற்குரிய கூலி கணக்கில் 3 அமல் இருக்குது குர்ஆன் ஹதீஸ்கள்ல. இந்த 3 அமலும் மிக முக்கியமாக ரமலான் அல்லாஹ் செய்யற பாக்கியத்தை எங்களுக்கு தந்துட்டார். அதுதான் ஷுக்ர் செய், நன்றி செலுத்துங்க அல்லாஹ். முதலாவது அமல் என்ன? நோன்பு. நோன்பு அல்லாஹ் மீசான்ல போடுறது இல்லை. நோன்புக்குரிய வாக்குறுதி என்ன? அல்லாஹ் சொல்றார், அஸ்ஸௌமு லீ வ அனா அஜ்ஸீ பி, நோன்பு எனக்குரியது, நானே கூலியாக மாறுகிறேன். இது அவ்வளோ உயர்ந்த ஒரு அமல் தான் இந்த நோன்பு. சகோதரர்களே, இந்த நோம்பில் இஸ்திகாமத் தேவை, அதுதான் தேவை. எப்படி இந்த 30 நாளும் அல்லாஹ் என்கிற நோம்பு பிடிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தந்தானோ, அல்லாஹ் இடத்துல துஆ கேளுங்க, மௌத்து வரைக்கும் இந்த இஸ்திகாமத்தை தான் இஸ்லாம். நோம்பு 1 மாத பயிற்சி இருக்குதே, இது சக்கராத் வரை எங்களுக்கு வழிகாட்டும். பாடசாலையில படிக்கக்கூடிய கல்வி 5 வருடம் 7 வருடம், யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய கல்வி மரணம் வரை தொழிலாக மாறுவதை போல இந்த 1 மாத பயிற்சி சகோதரர்களே, இந்த ரமலானில் அடைந்த பயிற்சி, இந்த நோன்பு சக்கராத் வரை எங்களுக்கு வழிகாட்டுமாக இருந்தால், எப்படி பெருநாளுடைய தினத்தில் சந்தோஷத்தால் தக்பீர் வருகிறது, பெருநாளுடைய தினத்திலே இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமையோ திங்கட்கிழமையோ பெருநாள், 29ஓ 30ஓ பெருநாள், இந்த பெருநாளுடைய தினத்திலே தக்பீர் சொல்லும் பொழுது ஒரு சந்தோஷம், அதை கேட்கும் பொழுது ஒரு சந்தோஷம். ஒரு புதிய உடுப்பு உடுக்க வேண்டும், உணர்வுகள், நல்ல அத்தர் பூச வேண்டும், நல்ல மனமாக இருக்க வேண்டும், சந்தோஷம் வருதா இல்லையா? தக்பீரோடு தானே நாங்கள் ஈதுக்காக வருகிறோம். சகோதர சகோதரிகளே, இதே போன்றுதான் வாழ்க்கையுடைய கடைசி நாள் ஈதாக மாறும். வாழ்க்கையுடைய கடைசி நாள் ஈத் என்றால் சக்கராத். சக்கராத்திலே எங்களுக்கு தெரியும், புதிய ஆடை, வெள்ளை ஆடை, கஃபன், அத்தர்கள் பூசி தலப்பாகைகள் கட்டிதான் போறது. எப்படி ஈதுடைய தினத்திலே புதிய ஆடைகளை உடுத்து தொழவாரமோ, இதே புதிய ஆடைகள் அணிந்து, வெள்ளை ஆடை அணிந்துதான் கபருக்கு போறது. நாங்கள் அது கவலை அல்ல, அது சந்தோஷம். அதை ஒரு சரியாக நோன்பு பிடித்த முஸ்லிம் கவலையாக இருக்க மாட்டார். சந்தேகத்துல நோன்பு, ஏன் நோன்பு பிடிச்சேன், ஏனதுக்கு இந்த இஸ்லாம், ஏனத்துக்கு இவ்வளவு கஷ்டப்படுத்துது, ஏன் இந்த தராவி, இந்த சண்டை பிடிக்கிறவங்க, இதுல சந்தேகப்படுறவங்களுக்கு எல்லாம் சந்தேகம். இந்த நோன்புல உறுதியாக இருந்தோமே சகோதரர்களே, அல்லாஹ் சக்கராத்தில பெருநாளுடைய நாளாக தான், இதுதான் முக்கியம். இதனாலதான் நோன்புக்குரிய கூலி என்ன? அல்லாஹ் தான், வேற கூலி இல்லை. அஸ்ஸௌமு லீ வ அனா அஜ்ஸீ பி, முதலாவது. இரண்டாவது அமல் என்ன? இரண்டாவது அமல் சகோதரர்களே சபர், பொறுமை. இந்த சபருக்கான கூலி அல்லாஹ் தான், சபருக்கான கூலி எதுவும் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். பொறுமையாளிகளுக்கு அல்லாஹ் கணக்கில்லாம கூலிதான். எப்படி கூலிதான் அல்லாஹ்? கணக்கில், அதுக்கு ஒரு அக்கவுண்ட் இல்லை. பொறுமை, சபர் இரண்டாவது அமல். இது சபர். இந்த சபரும் இந்த ரமலான் நடந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ்.
சகோதரர்களே, 3 வகையான சபர் இருக்கு. இந்த பொறுமை என்ற பாடத்தை தனிய நாங்க வாழ்க்கையில படிக்கிறோம். பொறுத்தால் அரசாழ்வார் என்றெல்லாம் தமிழ்ல படிச்சிருக்கோமே, அது தமிழ விடுங்க. குர்ஆன் இந்த சபரை பத்தி எங்களுக்கு தான் படித்து தந்திருக்கு. இது சின்ன சூரா தான். என்ன சூரா? வல் அஸ் இன்னல் இன்சான லஃபீ குஸ் இல்லல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத் வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ் ஸப்ர். காலத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்றார், மனித சமூகமே நஷ்டத்தில் இருக்குது. மனித சமூகமே இன்னல் இன்சான லஃபீ குஸ். ஆனால் 4 வேலை செய்பவர்களை தவிர. 1 இல்லல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்கள். 2வது வஅமிலுஸ் ஸாலிஹாத், நல்ல அமல்கள் செய்தவர்கள். 3வது வதவாஸவ் பில் ஹக்க, ஒருவருக்கொருவர் உண்மையை உபதேசம் செய்தவர்கள். 4வது கூட்டம் வதவாஸவ் பிஸ் ஸப்ர், பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் ஏவியவர்கள். சபர். சகோதரர்களே, இந்த சபர் இருக்கிறதே 3 வகையான சபர் இருக்கு. அந்த 3 வகையான சபரும் முஸ்லிம் சமூகத்துக்கு இந்த ரமலான்ல நடந்துச்சு. நாங்க கனடாவில் 2 வகையான சபர் அனுபவிச்சிருக்கோம். சிலர் 3 வகையான சபரை அடைஞ்சிருப்பார். ஆனா பொறுத்துட்டு இருக்கோம். முதலாவது சபர் என்ன? அஸ்ஸப்ரு அல தாஆத், நன்மையான காரியங்கள் செய்வதில் சபர். 30 நாள் எப்படி அப்பா நோன்பு பிடிக்கிறது? சபர் இல்லாட்டி 30 நாள் நோன்பு பிடிக்கல. 30 நாள் இரவு தொழுகிறதா? 27க்கு மட்டும் தௌபா போதும். 27 பள்ளியை பார்த்தா அடுத்த பள்ளி வாங்கணும்னு சிந்தனை வந்துடும். 28ஆம் நோன்புக்கு மாஷா அல்லாஹ் பள்ளியிடம் வந்து. இதுக்கு பேர் சபர் அல்ல. 27க்கு மாத்திரம் அல்லாஹ்வை ஏமாத்துறதுக்கு பேர் சபர். அது நாங்க எங்களை ஏமாத்திக் கொள்றோம். இல்லை. சபர் என்ன தெரியுமா சகோதரர்களே? 30 நோன்பும் இரவுடைய தொழுகை, இபாதத்துகள்ல வழிபாடுகள்ல சபர், தொடர்ந்து சபர் அமல் செய்யுது. சரி, நோன்பு முடிஞ்சாலும் தொழுகிறது விடுறதா? நான் ஏன் நோன்புக்கு சீசனுக்கு மாறுறாள் இல்லையா? ஆக்களுக்கு மாறுறதோ சீசனுக்கு மாறுறதோ பச்சோந்தி அல்ல. என் அல்லாஹ் என் மௌத்து வரைக்கும் எனக்கு இந்த பாக்கியத்தை தரும். சபர் அறிக்கும். நன்மையான காரியத்தில் சபர் முதலாம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த பாக்கியம் கிடைத்தது. நோம்பாளியர் சந்தோஷப்படுது. 30 நாள் நீங்க இரவு தொழுதிருப்பீங்க, சந்தோஷப்படுது. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்தாங்க. முதலாவது வகையான சபர். 2வது வகையான சபர் என்ன? அஸ்ஸப்ரு அனில் மஆசி, பாவங்களை விட்டு சபர் செய்வது. பாவங்களை செய்யாம சபர் செய்வது. நோம்புல பாவம் நடக்காது. நோம்புல எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் நோம்பு காலம் அந்த மனிதன் சபர் செஞ்சிருவான். பாவம் நடந்தாலும் விட்டுருவான். ஏன்? அஸ்ஸப்ரு அனில் மஆசி, பாவங்களை விட்டும் சபர் செய்வது. அதை விடுறது, மெதுவா விட்டு கலர்றது பாவத்தை விட்டு. நோம்பு நடந்தது சகோதரர்களே. 3வது வகையான சபர் என்ன தெரியுமா? அஸ்ஸப்ரு அலல் முஸீபாத் அலல் பலாயா, சோதனைகள் வரும் பொழுது சபர் செய்வது. ஏன்? சோதனைகள் எங்கட கையில இல்லை. அல்லாஹ் ஒரு மனிதனை சோதிக்க நாடினான் என்றா அல்லாஹ் எதிர்பார்க்கிறது பொறுக்க போறானா இல்லையா? முஸ்லிம் சமூகத்துக்கு இறங்கி இருக்கக்கூடிய சோதனை என்ன? லானத்தா? இது இல்லை, சோதனை. இதுல சபர் செய்யுது முஸ்லிம் சமூகம். தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு சோதனை வந்துட்டு, பிள்ளை மரணிக்கிறது சோதனை, சொத்துகள் இல்லாம போறது சோதனை, நோய் வாரது சோதனை. இன்னைக்கு யாரை பார்த்தாலும் ஒரு சோதனையில மாட்டிதான் இருக்கிறார். அல்லாஹ் குர்ஆனில் சோதிப்பேன் என்று சொன்னதற்கு பிறகு முஃமின்களை வலனப்லுவன்னகும் ஹத்தா நஅலமல் முஜாஹிதீன மின்கும் வஸ்ஸாபிரீன் வனப்லுவ அக்பாரக்கும்
உன சோதிப்பேன். அலிஃப் லாம் மீம் أحسب الناس أن يتركوا أن يقولوا آمنا وهم لا يفتنون. ஈமான் கொண்டவர்களே, நாங்க மூமின்கள், நாங்க முஸ்லீம்கள் என்பதற்காக உங்களை சோதிக்கப்பட மாட்டீங்கன்னு நினைச்சீங்களா? அல்லாஹ் கேட்கிறார். சோதனை வரும், சபர இருக்கும். ஏன் கூலி வேறு? நாங்க இழந்தது பிள்ளையத்தான், நாங்க இழந்தது மனைவியத்தான், நாங்க இழந்தது வாப்பாவத்தான், நாங்க இழந்தது சொத்தத்தான், நாங்க இழந்தது தங்கம் வெள்ளியத்தான், நாங்க இழந்தது மனதுக்கு விருப்பமானது. ஆனா அல்லாஹ் தரப்போறான் என்ன? சொர்க்கத்தை. தொழில் இல்ல எவ்வளவு பேர் முடங்குறோம். சபர யாருக்கிட்டையும் முடங்க. எங்கட இலாஹ் அல்லாஹ். இலாஹ் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன கருத்து? எங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது யாருக்கிட்ட நார்றோமோ அவதான் இலாஹ். அதான் இலாஹ். இப்ப நோய் வந்ததோட மூளையில படுது எங்களுக்கு டாக்டர் இலாஹ். எங்கட சோதனைய போய் எங்கட மனைவி கிடத்துல முதல் சொல்றோமா? எங்கட மனைவி இலாஹ். சொல்லப்படாதா? சொல்லலாம். ஆனால் சொல்வதற்கு ஒரு முறை இருக்கு. நோய் வந்தா டாக்டர்கிட்ட போயிடலாம், போகலாம். அப்ப என்ன முறை? முதல் அல்லாஹ் இருக்க சொல்லு. திரும்ப சுன்னத்துக்காக மருந்து எடுக்க போகும். ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை வருது, முதல் எங்கட சிந்தனைக்கு வரணும் யார்? அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ். சகோதரர்களே, சபர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தெரியும் எங்களுக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹு இஸ்லாத்துடைய முதல் சஹாபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஹிஜ்ரத்ல இருந்தவர். அபூபக்கர் ரலியல்லாஹு மகள் யாரு? ரெண்டு மகள். ஒன்று அஸ்மா, அடுத்தது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அஸ்மா ரலியல்லாஹுடைய கணவர் தான் ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அஸ்மா ஜுபைருக்கு கிடைத்த பிள்ளைகள் இருக்குது. உர்வத் பின் ஜுபைர், அப்துல்லா பின் ஜுபைர், முஸ்அப் பின் ஜுபைர், ஜுபைருடைய பிள்ளைகள். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேர பிள்ளைகள். ஆயிஷா ரலியல்லாஹு சாட்சி, அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு மாமா. எப்படிப்பட்ட குடும்பம்? இதுல ஒரு பிள்ளை தான் உர்வத் பின் ஜுபைர். உர்வத் பின் ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் மதீனாவுடைய 7 ஃபகீஹ்கள் ஒரு ஃபகீஹ். அந்த காலத்துல ஊரை ஆள்றது உலமாக்கள் தான். இந்த காலத்துல ஊரை ஆள்றது காசுக்காரன். அந்த காலத்துல ஊரை ஆள்றது யாரு? உலமாக்கள். ஏன்னா அவனுக்கு தான் தெரியும் ஊரை எப்படி கொண்டு போகணும். இந்த காலத்துல ஊரை ஆள்றது யாரு? காசுக்காரன். உர்வத் பின் ஜுபைர் மதீனாவுடைய ஃபகீஹ். இவர் மதீனாவில் இருந்து கொண்டு பாடம் நடத்திட்டு இருந்தார். பெரிய சம்பவம். இந்த சபரை பத்தி சொல்றது எவ்வளவு பெரிய சபருடையவர். உர்வத் பின் ஜுபைர் தொடர்ந்து நோன்பு பிடிப்பார், இபாதத்தாலி. ஒரு நாளைக்கு 10 ஜுஸு குர்ஆன் ஓதுவார். எவ்வளவு பொறுமை வரும்? 10 ஜுஸு குர்ஆன் ஓதுறா. எங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 ஜுஸு குர்ஆன் ஓதினாலே டயர்ட் ஆயிடும். அது சபர் தான் எல்லாம். 10 ஜுஸு குர்ஆன். இந்த நேரம் முஸ்லிம்களுடைய கலீஃபாவாக இருந்தவர் தான் வலீத் பின் அப்துல் மலிக். வலீத் எங்க ஆட்சி செய்கிறார்? திமிஷ்கில், சிரியாவில் தான் வலீதுடைய ஆட்சி. ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் ஒரு கடிதம் எழுதுறார். உர்வா, நீங்க மதீனாவுல மிக பிரபலியமான இமாம், கொஞ்சம் நீங்க திமிஷ்குக்கு வாங்க, எங்கட ஊருக்கும் வாங்க, கொஞ்சம் தாவத்துடைய வேலை செய்யுங்க அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுறார். உர்வத் பின் ஜுபைர் பதில் கடிதம் எழுதினார், எனக்கு மதீனா விட்டுட்டு வர விருப்பம் இல்லை, ஏன்னா நான் மதீனாவில் தான் மௌத்தாகணும். வலீத் சொன்னார், இல்ல நீ எப்படியாவது வரணும், ஏன்னா உங்களோட குர்ஆன எங்கட திமிஷ்க் மக்கள் கேட்கும். சரி அப்படின்னு உர்வத் பின் ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் தன்னை 7 பிள்ளைகள் ஒரு மகனை கூட்டி எடுத்துட்டு அப்படியே மதீனாவுல இருந்து எங்க போறார்? திமிஷ்குக்கு போறார். திமிஷ்க போய் சேர்ந்தா வலீதுன்னா உங்களுக்கு தெரியும் யாருன்னா, மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய டோம் கட்டின வலீது தான். வலீதுக்குரிய ஒரு சிந்தனை கட்டிட சிந்தனை. காலையில் எழுப்பினா வலீதுடைய காலத்துல கேட்பாங்களாம், எங்க புதிய கட்டிடம் உருவாயிச்சு. கட்டிடங்களுடைய பைத்தியம் வலீதுக்கு இருந்துச்சு.
அதனாலதான் மஸ்ஜித் ஒமவி திமிஷ்கில உள்ள மஸ்ஜித் ஒமவியை கட்டினது வலி. இதே போல மஸ்ஜித் அக்ஸாவுல அந்த டோமுகளை கட்டினது வலி. இதுதான் ஹஜ்ஜாஜுடைய காலத்துல காலையில எழும்பினா கேட்பாங்களாம் எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க ஏன்னா அவன் பிரிவு என்ன ஆசை கொள்றோம். உமர் பின் அப்துல் அசீஸுடைய காலத்துல காலையில் எழுப்பினா கேட்பாங்களாம் என்ன சீர்திருத்தம் நடந்துச்சு என்ற தலைவர்கள் எப்படியோ அப்படித்தான் நாடு மாறும். வலீதுடைய காலத்துல கட்டிடக்கலை இஸ்லாமிய கிலாபத்திலே முன்னேறியது. இப்ப மதீனாவுல உருவத்துக்கு சுபைர் வாராங்க, முழு திமிஷ்கிலையும் வரவேற்று வலீதும் வரவேற்கிறது. போனாங்க அரச மாளிகையில அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் சரி. ஆனா என்ன தங்கினாலும் ஒரு நாளைக்கு 10 ஜுஸு போதாம விடுது. அதுல சபரா இருந்தார். நீங்க சபருக்குத்தான் இந்த சம்பவத்தை சொல்றேன் நான் விளங்குறதுக்காக. அரச மாளிகையில தங்கினாலும் சுன்னத்தான நோம்ப விடல. உருவத்துக்கு சுபைர் அரச மாளிகையில் இருக்கிறோம் நோம்ப வரலாம். பிளைட்ல ஏறுறதோட நோம்ப விடுறது. பிளைட்ல ஏன் நோம்ப விடணும்? என்ன பிரச்சனைக்கு? பிளைட் வெயில் அடிக்குதா? வெயிலா? பிளைட்ல வெயிலா? என்ன கஷ்டம்? டைம் தான் மாறுது, அவ்வளவுதான். நோம்ப விட தேவை, சபர் தேவை. உருவத்துக்கு சுபைர் அரச மாளிகையில குர்ஆன் நோம்பு. இப்ப வலீத் வந்து கேட்டார், உருவா இமாம் அவர்களே, நீங்க திமிஷ்குக்கு வந்திருக்கிறீங்க, அழகான இடங்கள் எல்லாம் இருக்குது, ஒரு நல்ல குதிரை ஒன்று நான் செட் பண்ணிருக்கிறேன், அழகான பிர்தௌன் என்ற பெரிய பெரிய பென்ஸ் காரை போல அந்த காலத்துல குதிரைகள் இருந்தது, நீங்க திமிஷ்கு அப்படியே சுத்திட்டு வாங்க பார்த்துட்டு. உருவத்துக்கு சுபைர் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு அது ஆசை இல்லைன்னா, எனக்கு அந்த ஆசை இல்லை அப்படின்னா என் மகன் கூட்டிட்டு போக, மகன் பார்த்துட்டு வரட்டும். மகனுக்கும் குதிரையில பிரயாணம் செஞ்சு பழக்கமும் இல்லை, ஆனா ஏறிட்டார். ஒரு மகனை தான் கூட்டிட்டு வந்திருந்தார். இப்ப மகன் குதிரையில போறார், மலைகள் அப்படியே அழகா, திமிஷ்கு அவ்வளவு அழகான நகரம். அப்படியே குதிரை மேல ஏறும் பொழுது மகன் கீழே விழுந்தாரு, தலை அடிபட்டு அதே இடத்துல மௌத். இப்ப எப்படி இமாம் உருவாடத்துல சொல்றது? மகனை மதீனாவுக்கு கூட்டிட்டு வந்தது 7 ஆண்டு சொல்லி கூப்பிட்டு யாரு சொல்றது? வலீத் பொறுப்படுத்த நான் சொல்றேன். இப்ப இமாம் உருவா ரூம்ல இருக்கிறாங்க. வலீத் வந்து சொன்னார், மௌலானா உங்களோட பிள்ளை மௌத் ஆயிட்டு. என்ன நடந்திருக்கு? 2 வார்த்தை தான் சொன்னாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ரெண்டாவது சொன்னாங்க, லகத் லகீனா ஃபீ ஸஃபரினா ஹாதா நஸபா. சூரா கஹ்ஃபுடைய ஆயத், இந்த பிரயாணத்துல அவ்வளவு கஷ்டத்தை அடைஞ்சிட்டோமே. அதோட சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு 7 பிள்ளைகளை தந்தான், 6 வச்சுட்டு அல்லாஹ் ஒன்று எடுத்துட்டானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். பாத்தீங்களா சபர்? இதுக்கு எவ்வளவு பெரிய மனசு. இப்படி எல்லாம் சொல்ல, ஒரு பிள்ளை மௌத்தானா என்ன சொல்ற? இப்ப மகண்ட மையத்தை குளிப்பாட்டி கொண்டு வந்தாச்சு. மையத்தை கபர்ல அடக்கும் பொழுது இமாம் உருவாவும் சேர்ந்து அடக்கிறார். மகனை அடக்கும் பொழுது காலில் ஏதோ கடிக்குது. இமாம் உருவாவுடைய காலை எடுத்தா ஏதோ ஒரு விஷ ஜந்து கடிச்சிச்சு. இப்போ கடிக்குது, ஆனா வருத்தமா இருக்கு இமாம் உருவாவுக்கு. அப்படியே மாளிகைக்கு வந்ததோட இமாம் உருவா சொல்றாங்க, இப்படிதான் வைத்தியர்கள் கொஞ்சம் பாப்போம் என்னன்னு பார்த்தா மிக ஆபத்தான ஒரு விஷஜந்து கடிச்சிருக்குது, நஞ்சு ஏறிச்சு, கால்ல நஞ்சு ஏறிச்சு. என்ன செய்யறது? எவ்வளவு பெரிய சோதனை பாருங்க. யாரு இமாம் உருவாங்கிறது? யார்? அதான் சொன்னேன், அபூபக்கர் ரலியல்லாஹு பேரப்புள்ள, அஸ்மா ரலியல்லாஹுடைய மகன், முஸ்அப் பின் சுபைருடைய சகோதரர், அப்துல்லா பின் சுபைருடைய சகோதரர். இப்ப வைத்தியர்கள் சொன்னாங்க, ஒன்றும் செய்ய இயலாது, இந்த நஞ்சி மேல ஏற முன்னால காலவட்டம். சரி, ஒன்று வலீத் சொன்னார், என்ன செய்யறது? வலீத் இப்ப வலீதுக்கு சங்கடம். ஏன்னா மதீனாவில் இருந்த மனுஷன் நான் தானே கூப்பிட்டு, ஒரு சோதனை, மகன் மௌத்தான சோதனை, அது பெரிய சோதனை. 2வது சோதனை கால் போகும்போது இமாமுடைய என்ன சொல்ல போறாரோ. இப்ப டாக்டர் மாரெல்லாம் எடுத்தாங்க, ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டாந்து சொன்னாங்க, காலை மயக்கையில, அந்த காலத்துல உடம்ப மயக்கிறது, அதுக்கு சாராயம் கொடுப்பாங்க. இமாம் உருவாவிடத்துல சாராயத்தை கொடுத்தா, கொஞ்சம் குடிங்க சாராயத்தை. இமாம் உருவா கேட்டாரு, சாராயமா? நான் குர்ஆன் ஓதுற நாக்கு, நோம்பு குடிக்கிற நாக்கு, நான் வாழ்க்கையில சாராயத்தை எடுத்து இல்லையே, நான் சாராயம் குடிக்க இயலாதுன்னு. எவ்வளவு சபர் தேவை.
சொன்னாங்க டாக்டர்மார், சாராயத்தை குடிக்காம உங்களோட காலை விட்டே அவளை தாங்க மாட்டேன் இல்ல சொன்னாங்க. இல்ல, நான் சாராயம் குடிக்க மாட்டேன், ஆனா நீங்க விட்டுறதை விட்டு. இமாம் உருவா குர்ஆன் ஓத தொடங்குறார். குர்ஆன் ஓதும் பொழுது அல்லாஹ்வுடைய சிந்தனையில ஓதுவாங்க. அவங்களுக்கு என்ன நடந்தாலும் விளங்காது. இமாம் உருவா குர்ஆன் ஓதி 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 போகும் பொழுது காலை வெட்டுறார். ஆனா முள்ளு வருது இடையில. என்ன செய்யுது? முள்ள வெட்டும் பொழுது இமாம் உருவா மயக்கம் விட்டுட்டாங்க. அப்படி என்ன வருத்தம் தாங்க இல்லாம மயங்கிட்டாங்க. மயங்கினதுக்கு பிறகு இவங்க என்ன செஞ்சாங்க? முள்ள வெட்டி காலை வேற எடுத்துட்டாங்க. இப்ப காலை வெட்டி எடுத்து கொஞ்சம் நேரத்தை இவன் உருவா முடிச்சுட்டாங்க. முடித்த பிறகு கேட்டா கால் வெட்டியாச்சு. சொன்னா காலை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. நான் காலை பார்த்தேன். காலை பார்த்துட்டு சொன்னாங்க, யா அல்லாஹ் லகத் லகீனா மின் சஃபரினா ஹாதா நஸபா. அதே ஆயத்தை ஓதிட்டு சொன்னாங்க, யா அல்லாஹ் 4 உறுப்புகளை தந்தாய், ஒன்றை எடுத்துட்டாய், அல்ஹம்துலில்லாஹ். எப்படி இருக்கு? இப்படி பார்த்த வார்த்தை. 2 கை 2 காலை தந்தாய் யா அல்லாஹ், அது நீ ஒன்றை எடுத்துட்டாய். நீ காலை பார்த்து பேசுறாங்க, காலே நீ அல்லாஹ்ட்ட சாட்சி சொல்லணும், உன்னால நான் எந்த பாவத்துக்கும் நான் நடந்தது கிடையாது. உன்னை வச்சு நான் கியாமுல்லை தொழுதிருக்கிறேன், உன்னை வச்சு நான் இபாதத் செஞ்சிருக்கிறேனே தவிர உன்னை வச்சு நான் எந்த பாவம் செய்யல அப்படின்ட்டு வலித கூப்பிட்டு சொன்னார். கபர்ஸ்தான்ல போய் அடக்குனேன். ஏன்னா உயிரோட ஒரு உறுப்பை பிரிச்செடுத்தா அந்த உறுப்பை அடக்கணும், மையத்தை அடக்கிற மாதிரி கஃபன் செஞ்சு அடக்கணும். இப்ப இமாம் உருவா இந்த பிரயாணத்துல தன்னை மகனையும் இழந்தாங்க, தன்னை ஒரு உறுப்பு காலையும் இழந்தாங்க. ஆனா முகத்தை சுருக்கி அல்லாஹ்வோட கோவிக்கை இல்லை. இதுதான் சகோதரர்களே சபர். இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். பொறுமையாளிகளுக்கு அல்லாஹ் கணக்கில்லாம கூலி தருவான். அல்லாஹ்வோட வாக்கு. ஆகவேதான் கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த ரமதான் எங்களுக்கு சபரை படிச்சு தந்துட்டு, எங்களுக்கு சின்ன சின்ன விடயங்கள்ல கஷ்டப்படுறோம். இன்னைக்கு எத்தனையோ நீங்க பார்த்திருப்பீங்க, சென்ற வாரம் ஒரு தாய் அந்த மகனை தேடி 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 மகன் இல்லை, ஆனா மகனுடைய எலும்பு மட்டும் கிடைச்சிச்சு. அந்த இறக்கத்துல அந்த தாய் என்ன செய்தால், அந்த மூட்டை எலும்பை கையில தூக்கி வச்சு முத்தம் விடுறார். மகன் கிடைக்கல. கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னால மகனை கொலை செஞ்சிட்டார். மகனுடைய உடம்பு கிடைக்கல. மகன் என்ன கிடைக்குது? மகனுடைய முள்ளுகள் மட்டும்தான் கிடைத்தது. அப்படியே மண்டையோட்டோட அதை தூக்கி எடுத்து முத்தம் விடுறார். இந்த மகண்ட முள்ளு தானே. இதுக்கு எவ்வளவு பெரிய கல்வி தேவை, எவ்வளவு பெரிய பொறுமை தேவை. இதற்கான கூலி என்ன சகோதரர்களே? இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். ஆகவேதான் கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த சபரை அல்லாஹ், இது 2வது அமல். முதலாவது அமல் நோன்பு, 2வது அமல் என்ன? மன்னித்தல். மன்னிக்கிறது இருக்குது. ஃபமன் ஆஃபா வ அஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ். நீங்க மன்னிச்சிட்டீங்க, எவ்வளவு துரோகம் பண்ணினாங்க, மன்னிச்சாச்சு. மன்னிக்கிறது வேற, மறக்கிறது வேற. மன்னிப்பு என்பதற்காக சேர்ந்து வாழணும் என்ற அர்த்தம் அல்ல. மன்னிச்சிட்டீங்க. மன்னிச்சா என்ன? உதாரணமா உங்களுக்கு $1000 பழி என்றா, உதாரணமா ஒருத்தர் உங்களுக்கு அநியாயம் பண்ணிட்டார், கோர்ட்ஸால உங்களுக்கு என்ன செய்ய போறாங்க? அவற்றிலிருந்து $10,000 தர போறாங்க. இது தேவையா? அது கோர்ட் சொல்லுது உங்களுக்கு, நீங்க அவரை மன்னிங்க, உங்களுக்கு ஓபன் செக் தான். என்ன தர போறோம்? நீங்க விரும்பின அமௌண்ட் எழுதி எடுக்கலாம். எது தேவை எங்களுக்கு? அவன்கிட்ட 10,000 எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு தேவை ஓபன் செக் தான். அல்லாஹ் சொல்றான், நீ மன்னி, நான் உனக்கு தான் ஓபன் செக். ஃபமன் ஆஃபா வ அஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ். யார் மன்னிப்பாரோ, சீர்திருத்தம் செய்வாரோ, அவருடைய கூலி அல்லாஹ். ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த 3 அமல் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது நோன்பு, 2வது சபர், 3வது மன்னிப்பு, ஆஃபா. அதனாலதான் லைலத்துல் கத்ர் இன்னும் முடியல எங்களுக்கு. அல்லாஹும்ம இன்னக அஃபூன் கரீம். யா அல்லாஹ், நீ ஆஃபு. அல்லாஹ் பார்த்து சொல்றோமா இல்லையா? ஆஃபு. ஆஃபுன்னா என்ன? கஃபூர் என்றா மன்னிக்கிறது. ஆஃபுன்னா என்ன தெரியுமா? எங்களோட பாவத்தை எழுதி வச்சிருப்பா தானே, அதையும் அழிச்சுட்டு வரலாம். மன்னிக்கிற மட்டுமல்ல, எங்களோட பாவம் எழுதி வச்ச எழுத்தையும் அல்லாஹ் அழிக்கிறதுக்கு பேர் ஆஃபு. அதனால சகோதரர்களே, இன்னும் 2 நாள் மீதமாக இருக்குது. அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி.
யா கரீம் என்ற துஆவை அடிக்கடி ஓதும். முடிகிறதுக்கு முன்னால, ரமலான் முடிய முன்னால வீண் பேச்சுகள், வீண் கதைகளை விட்டுருந்து. இன்னும் 2 நாள் சந்தர்ப்பம் இருக்குது. அல்லாஹ் இன்று ரமலானுடைய லைலத்துல் கத்ர் வைக்கலாம். 30வது நாள் இருக்குது இன்ஷா அல்லாஹ். 30 நோன்பு எங்களுக்கு வரணும்னு எதிர்பார்க்க. 29 ஒன்று குறைஞ்சிரும். எங்களுக்கு லீவு நாள் வருது, ஞாயிற்றுக்கிழமை பெருநாள் வந்தா நல்லபடி எதிர்பார்க்காதீங்க. ஞாயிற்றுக்கிழமை நோன்பு பிடிச்சு இன்ஷா அல்லாஹ் திங்கள் தான் எங்களுக்கு பெருநாள் வரும். ஏன்னா 30 பிடித்தா அந்த ஒரு நாளுடைய நோன்பு இருக்குது, சொர்க்கத்துல எவ்வளவு பெரிய தரஜாக்கள் மிஸ் ஆகிடும். அல்லாஹ் பாக்கியத்தை தரும். பொறைய கண்டா பெருநாள் தான், பொறைய கண்டா பெருநாள் தான். ஆனா 30 பிடிக்கிற பாக்கியம் கிடைக்கும். அதே போல சகோதரர்களே, சதகத்துல் ஃபித்ர் ஆக முக்கியமான அமல். இங்க ஆக குறைஞ்சது $10 என்று முடிவெடுத்திருக்கிறாங்க. ஆனா எவ்வளவு கொடுக்கலாம் சதகத்துல் ஃபித்ர்? $10 ஆக குறைஞ்சது. இது ஈதுக்கு முன்னால, பெருநாளைக்கு முன்னால கட்டாயம் கொடுக்கும். பிறந்த புள்ள அனைவர்களுக்கு, நோம்பு பிடித்தவங்க பிடிக்காதவங்க எல்லோருக்கும் சதகத்துல் ஃபித்ர கொடுக்கணும். சகோதரர்களே, ஈதுடைய தினத்தில ஏதாவது சாப்பிட்டு விட்டு நாங்க ஈதுக்காக வரணும். ஈதுடைய தொழுகை சுன்னத் எங்களுக்கு தெரியும். எங்க ஈத் இன்ஷா அல்லாஹ் சில சமயம் ஈதுடைய தொழுகை நாங்களும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். நாங்க அறிவிப்போம் இன்ஷா அல்லாஹ். எந்த இடம், இந்த இடம் கிடைத்தா எங்கு அல்லது வேறு இடங்கள்ல இன்ஷா அல்லாஹ் ஈதுடைய தொழுகை நடக்கும். ஈதுடைய குத்துபாக்கள்ல கலந்து கொள்ளணும். அது நல்ல காரியங்களில் கலந்து கொண்டு உயர்ந்த கூலிகளை அடைய எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், நம் அனைவர்களுக்கும் நோன்பை பிடிக்கும் பாக்கியத்தை தந்ததை போல யா அல்லாஹ் சக்ராத்தில் கலிமாவுடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. இந்த 3 அமல்களையும் யா அல்லாஹ், நோன்பு, சப்ர், ஆஃபு, இந்த 3 அமல்களையும் இஹ்லாஸோடு செய்யும் பாக்கியத்தை தருவாயாக. நம்முடைய உள்ளங்களை ஈமானால் நிறைப்பாயாக. யா அல்லாஹ், எங்கெல்லாம் முஸ்லிம்கள் இந்த ரமலானிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ உன்னுடைய உதவியை இறக்குவாயாக, உன் ரஹ்மத்தை இறக்குவாயாக, எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, இபாதத்துகளை இன்பங்களை நசீபாக்குவாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயர்த்திய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد.